Welcome to VL Academy. இந்த வீடியோல இஷ்யூ forfeiture and reissue of shares chapterல other exercise problem number 15 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.123. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் போடாம விட்ட ப்ராப்ளம் நினைக்கிறேன். இந்த சாப்டர்ல மித்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் டெக்ஸ்ட் புக் அதுக்கான அஃபிலியேட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் தாராளமாக வாங்கிக்கலாம். And also various other items which is related to examinations like calculator அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். So if you want you can purchase it. So now let's get into the problem. இதுதாங்க ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்னா லிமிடெட் அப்படிங்கிறவங்க 10,000 ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பப்ளிக் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ஷேர்ஸ்க்கு. ஓகே, 25,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே 2.5 டைம்ஸ். ஸோ 2.5 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ லைக் 10,000 இஸ் ஈக்குவல் டு 1 டைம் அப்படின்னா அதோட டபுள் எவ்வளோ 20,000 அண்ட் அதோட ஹாஃப்னா 5,000. ஸோ 20,000 + 5,000 25,000 ஷேர்ஸ் நமக்கு ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் ஷேர்ஸ் பிலோ 20,000 அதாவது ஆல் டுகெதர் 5,000 இன் ஆல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 5,000 மட்டும் எடுத்திருக்கணும். தட் வேர் ரிஜெக்டட். ஓகே, இந்த 5,000 அவுட் ஆஃப் 25,000ல இந்த 5,000 ஷேர்ஸை மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிலோ 20,000னா என்ன, பேலன்ஸ் 5,000 தான். ஸோ அந்த 5,000 வந்து ரிஜெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 20,000 இருக்கு இல்லையா, அந்த 20,000ல என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் அப்ளிகன்ட் ஃபார் 5,000 ஷேர்ஸ் வேர் கிவன் 1,000 ஷேர்ஸ். பட் 20,000ல ஒரு அதாவது அவுட் ஆஃப் 25ல 5,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 20,000 இருக்கு. அந்த 20,000ல 5,000 ஷேர்ஸ்க்கு அதுக்கான டிசிஷனை அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 15,000 ஷேர்ஸ் கையில் இருக்கு. ஓகே, இப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அந்த 15,000 ஷேர்ஸை ப்ரோரேட்டா பேசிஸ்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. So the excess amount to the full extent of shares value was retained. அந்த ஷேர் ஹோல்டர் ரீடைன்ட் அப்படின்னா எதுக்கு ரீடைன் பண்ணுவாங்க, ஃபர்தரா அலாட்மெண்ட் ஃபர்தரா அலாட்மெண்ட் மணிக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் ரீடைன் பண்ணுவாங்க. அது இங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் we have to understand in that way. ஓகேவா, ஏன்னா அதை தாண்டி வேற ரீசனுக்காக ரீடைன் பண்ணா அது இல்லீகல் ஆயிடும். ஓகே, and the shareholder holding 300 shares failed to pay allotment money and 450 shares failed to pay call money. இந்த மொத்த 750 ஷேர்ஸையும் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம போடணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட் நம்ம பார்த்துடலாம். அதாவது என்ன, அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். there is 25,000 ஷேர்ஸ், அதில் 5,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணது போக 20,000 ஷேர்ஸ். அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அப்ளிகண்ட், இங்கே நான் ஹைலைட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். an applicant அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளிகண்ட், அதாவது ஒருத்தர் மட்டுமே 5,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 1,000 ஷேர்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணுறோம். பேலன்ஸ் 4,000 ரிஜெக்டட். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு 500 ஷேர்ஸ் ரிஜெக்டடு, இதில் ஒரு 4,000 ஷேர்ஸ் ரிஜெக்டட். ஸோ டோட்டலாக 9,000 ஷேர்ஸ் ரிஜெக்டட். அப்போ இங்க 9,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 15,000 ஷேர்ஸ்ல இருந்து நம்ம எவ்வளோ ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 15,000 ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. 9,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம லீஸ்ட் வேல்யூவா போடுறப்ப 15:9 வரும். அதை இன்னும் லீஸ்ட் வேல்யூவா போடுறப்ப 5:3 வரும். அப்போ இப்போ என் கையில 5 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 3 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் 2 ஷேர்ஸ் மட்டும் தான் அலாட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். அண்ட் இதுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். உங்கள் நார்மல் கிளாஸ் ரூம்லேருந்து கவனிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான். ஓகே, அண்ட் ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். டோட்டலாக நம்ம அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணோம், 25,000 ஷேர்ஸ் இன்டூ 30 ருபீஸ். இதை நான் ப்ராப்பராகவே மென்ஷன் பண்ணிடுறேன். இன்டூ இது வந்து ருபீஸ். ஓகே, ஸோ 30 ருபீஸ், அது வந்து 7,50,000 ருபீஸ். அதில் ரீஃபண்ட் பண்ணது எவ்வளோ, 5,000 ஷேர்ஸ்க்கு. நீங்களும் இது மாதிரி தெளிவாக போட்டுக்கோங்க. அப்போதான் எக்ஸாம் எவாலுவேட், ஐ மீன் உங்கள் எக்ஸாம் பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ
5,000 shares into 30 rupees. Application money 30 rupees. So 1,50,000 rupees திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6 lakh rupees இருக்கும். ஓகே, அந்த 6 lakh rupeesல அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்கணும்? 10,000 shares into 30 rupees. ஏன்னா அப்ளிகேஷன் மணி வேல்யூ வந்து 30 rupees தான். ஸோ தட் இஸ் 3 lakh rupees. ஓகே, அந்த 3 lakh rupees போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இந்த 6 lakh rupeesல 3 lakh rupees ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ள போயிருக்கு. இது வந்து நான் இந்த வீடியோலயும் நான் சொல்லியே ஆகணும். இந்த சாப்டரை பொறுத்தவரையும் ஒரு இமேஜினரி ஒன் வச்சுக்கோங்க. நம்ம கிச்சன்ல எல்லாம் அஞ்சரை பெட்டின்னு இருக்கும் இல்லையா? நடுவுல ஒரு டப்பா இருக்கும், அதை சுத்தி நிறைய டப்பா இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் நடுவுல இருக்கிற டப்பாவை ஷேர் கேபிட்டல் டப்பாவா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஷேர் கேபிட்டலை பொறுத்தவரையும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் போகணும்? 10,000 into 100 rupees, தட் இஸ் 10 lakh rupees அதுக்குள்ளே போய் ஆகணும். ஓகே, ஸோ அந்த 10 lakh rupeesல ஷேர் அப்ளிகேஷன் மணியா அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போக வேண்டிய அமௌண்ட்டு 3 lakh rupees. ஸோ பட் நம்ம கையில் இருக்கிறது 6 lakh rupees. ஸோ அந்த எக்ஸஸ் 3 lakh rupees வந்து அலாட்மெண்ட் மணியோட அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதையுமே நாம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அலாட்மெண்ட் மணி டோட்டலா எவ்வளோ ரிசீவபிள் இன்க்ளூடிங் பிரீமியம் 10,000 shares into 50 rupees, that is 5 lakh rupees into 50 rupees. Okay, that is 5 lakh rupees. அந்த 5 lakh rupeesல excess application money எவ்வளோ இருக்கு? 3 lakh rupees இருக்கு. ஸோ அந்த 3 lakh rupees போக பேலன்ஸ் 2 lakh rupees நாம ரிசீவ் பண்ணணும். இதை வந்து நீங்க இப்படியும் வச்சுக்கலாம். இல்ல அலாட்மெண்ட் மணி 50 rupeesல 30 rupees நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், பேலன்ஸ் 20 rupees தான் நாம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால் இன் அரியர்ஸ். ஸோ இங்க வந்து கால் இன் அரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் மணி எவ்வளோ டியூ? 10,000 shares into 30 rupees. ஸோ இன்டூ 30 rupees அது எவ்வளோ? 3 lakh rupees நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அன்பெய்ட் கால் வந்து 450 shares. அதுக்கான இந்த 30 rupees வந்து நமக்கு வரல. அது எவ்வளோ? 13 rupees, சாரி 13,500. ஓகே, ஸோ கால் ரிசீவ் வந்து வெறும் 2,86,500 rupees தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. 4 ஃபீச்சர் பண்ணதுல 300 shares அப்ளிகேஷன் ரிசீவ்டு வந்து 300 into 30 rupees 9,000 rupees இப்போ நம்ம கையில இருக்கு. ஓகே, பேலன்ஸ் எவ்வளோ? அதே 300 shares into 20 rupees நம்ம கலெக்ட் பண்ணல. ஓகே, அப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது நான் இங்க மென்ஷன் பண்ணல, பட் உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரியில நான் காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது 450 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வாங்கிட்டோம், அலாட்மெண்ட் மணியும் வாங்கிட்டோம், கால் மணி மட்டும் தான் வாங்கல. 450 ஷேர்ஸ்க்கான another 30 rupees கால் மணி மட்டும் வரல. ஸோ டோட்டலா நமக்கு வந்தது எவ்வளோ? தட் இஸ் 36, சாரி திஸ் இஸ் 36,000. ஸோ டோட்டலா நம்ம கையில இருக்கிறது 36,000 இந்த 450 ஷேர்ஸை பொறுத்த வரையும். Now, with this the working note is over. நம்ம ஜர்னல் என்ட்ரிக்கு போயிடலாம். இந்த ஒர்க்கிங் நோட் போட்டாலே உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி இன்னும் ஈஸி ஆயிடும். ஸோ இங்க வந்து டோட்டலா நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 7,50,000 rupees. ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ நம்ம கையில இருக்கிறது 7,50,000. அதை அந்த அஞ்சரை பெட்டியில சுத்தி இருக்கிற டப்பால எந்த டப்பாக்குள்ள போகுது? ஷேர் அப்ளிகேஷன் டப்பாக்குள்ள போகுது. ஸோ டெபிட் வாட் we have in our hand, credit where it goes. ஸோ அந்த காசு எங்க போகுது? ஷேர் அப்ளிகேஷன் டப்பாக்குள்ள போகுது. அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷேர் அப்ளிகேஷன் டப்பாக்குள்ள 7,50,000 rupees இருக்கு. அதுல 3 lakh rupees வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகுது. நடுவுல இருக்கிற ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகுது. அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் 3 lakh rupees போகுது. ஓகே, அண்ட் அடுத்த 5,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுத்துட்றாங்க. தட் இஸ் 1,50,000 rupees. ஸோ ஆல் டுகெதர் இந்த 7,50,000 எந்தெந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்காங்கங்கிறத நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல்ரெடி வாட் இஸ் இன்சைடுங்கிறத கிரெடிட் பண்ணணும் அண்ட் வேர் இட் கோஸ். இந்த 7,50,000 3 டிஃப்ரெண்ட் டப்பாக்குள்ள போயிருக்கு. ஸோ அதனால அந்த 3 டப்பாவையும் நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ டோட்டலா நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது எவ்வளோ? 5 lakh rupees. அதுல ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டியது 4 lakh rupees அண்ட் செக்யூரிட்டி பிரீமியம்க்கு போக வேண்டியது 1 lakh rupees. ஓகே, திஸ் இஸ் தி ஆக்சுவல் ரிசீவபிள் மணி. பட் நாம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 3 lakh rupees வந்து இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? 3,00,000 ரூப்பீஸ். அதனால பேலன்ஸ் 2,00,000 ரூப்பீஸ் மட்டும் தான் இங்க ரிசீவபிள். அந்த 2,00,000 ரூப்பீஸ்லயுமே வந்து வி ஹேவ் ரிசீவ்ட் ஒன்லி 1,85,000 ரூப்பீஸ். ஓகே. ஏன்னா இதுல 300 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வரல. ஸோ இத நாம எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அ how much 10,000 ஷேர்ஸ் இன்டூ 30 ரூப்பீஸ் அங்க கலெக்ட் பண்ணிட்டோம். இங்க வந்து சாரி 9,700. ஸோ 9,700 ஷேர்ஸ்க்கான இந்த 2 ரூப்பீஸ் சாரி 20 ரூப்பீஸ வந்து நாம இங்க வாங்கியிருக்கோம். ஓகே. And also I have to mention this as shares and இத வந்து ருப்பீஸா நம்ம காமிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எந்த வேல்யூ எதுக்குன்னே தெரியும். இல்லன்னா எது அமௌண்ட், எது ஷேர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஓகே. அண்ட் கால் இன் அரியர்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 ஷேர்ஸ். ஸோ 300 ஷேர்ஸ் இன்டூ இங்க எவ்ளோ அமௌண்ட்ட நம்ம மென்ஷன் பண்ணணும்? 50 ரூப்பீஸ மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த 50 ரூப்பீஸ் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவல் அமௌண்ட் நம்ம எவ்ளோ ரிசீவபிளோ அந்த அமௌண்ட். ஏன்னா, அதுல எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, அது ஃபோர்ஃபீச்சர்க்கு போய் சேர்ந்துரும். ஓகேவா? பட் அது இன்னும் ஃபோர்ஃபீச்சர்க்கு போகல. அதனால இந்த கால் இன் அரியர்ஸ்லயே மொத்த 50யும் இங்க காமிக்கிறோம். ஓகே. திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு சி. இந்த 50யுமே வந்து ஆக்சுவலா நான் இந்த மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். 2,00,000ல 1,85,000 ரூப்பீஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையே நீங்க வச்சுக்கோங்க. இத நான் ஒரு ரெட் லைனா நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் நீங்க போடலாம். இல்லன்னா கன்ஃப்யூஸ் பண்ணாம 2,00,000ல நம்ம 1,85,000 ரூப்பீஸ் மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே நெனச்சுக்கோங்க. பெட்டர் ஐ வில் டெலீட் தட். ஓகே. ஸோ இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. அண்ட் கால் இன் அரியர்ஸ் நம்ம ஆக்சுவலா எவ்ளோ அமௌண்ட்ட நம்ம அலாட்மென்ட் அப்ப வாங்கணுமோ, அந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி தான் நாம இங்க காமிக்கணும். ஓகே. வித் இஸ் ஓவர். அடுத்தது கால் மனி. கால் மனி வந்து எவ்ளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும்? 10,000 ஷேர்ஸ்ல அ 30 ரூப்பீஸ் ஒரு ஷேரோட வேல்யூ தி டைம் ஆஃப் கால். ஸோ அது வந்து 3,00,000 ரூப்பீஸ் வரணும். அந்த அமௌண்ட் வந்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் ஆக்சுவலா நம்ம எவ்ளோ ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா, 450 ஷேர்ஸ்க்கான அந்த 30 ரூப்பீஸ் வரல. அதத்தான் நம்ம கால் இன் அரியர்ஸ்க்கு நேரா போட்டிருக்கிறோம். அண்ட் எவ்ளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா, பேலன்ஸ் 9,550 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 2,86,000. ஸோ ஷேர் கால் மனி அதுக்குள்ள போ வேண்டிய அமௌண்ட் 3,00,000 ரூப்பீஸ். ஓகே. ஸோ இது இதுவரையும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 300 ஷேர்ஸையும் சரி, 450 ஷேர்ஸையும் சரி, ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஃபீட் இன் த சென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. இனிமேல் வந்து அந்த ஷேர்ஸ நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்க முடியாது. பட் ஆனா ஆல்ரெடி அந்த ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எல்லாம் வாங்கியிருப்போம்ல. அப்ளிகேஷன் மனி, அப்புறம் இந்த 300 ஷேர்ஸ்க்கு அலாட்மென்ட் மனி இல்ல. பட் அப்ளிகேஷன் மனி வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பிரீமியம் போட்டிருப்போம். அத கேன்சல் பண்ணணும். அண்ட் அடுத்த 450 ஷேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அலாட்மென்ட் மனியும் வாங்கியிருப்போம். ஸோ அந்த வாங்குன அமௌண்ட் எல்லாம் ஷேர் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும். ஓகே. இப்போ இந்த அமௌண்ட்ட இப்போ இந்த 300 ஷேர்ஸ்க்கான டோட்டல் அமௌண்ட் எவ்ளோ வந்து ஷேர் ஃபோர்ஃபீச்சர் ஐ மீன் சாரி ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் செக்யூரிட்டி பிரீமியம் 33,000 இருக்கணும். ஓகே. இந்த 33,000ல செக்யூரிட்டி பிரீமியம் 3,000 ரூப்பீஸ் அத கேன்சல் பண்ணிட்டோம். தட் இஸ் ஆல்சோ கோயிங் அவுட். அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது ஆல்ரெடி நம்ம கையில இருந்த அமௌண்ட். அது எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 300 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மனி 30 ரூப்பீஸ். அது போக அப்ளிகேஷன் மனி எக்ஸஸா இருந்ததையும் நம்ம அலாட்மென்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணது ஒரு 30 ரூப்பீஸ். ஓகே. மொத்தம் 60 ரூப்பீஸ். அந்த 60 ரூப்பீஸையும் இந்த 300 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்ட ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இப்ப இந்த 18,000 ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருக்கு. அதுலேருந்து வி ஆர் டேக்கிங் அவுட் அண்ட் புட்டிங் இட் இன்சைட் தி ஷேர் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ். ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ங்கிற பாக்ஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட்ட எடுத்து திரும்ப இந்த பாக்ஸ்க்குள்ள போடுறது. ஓகே. அடுத்தது வந்து கால் இன் அரியர்ஸ். அது எவ்ளோ அமௌண்ட் வரலையோ அந்த அமௌண்ட்டுக்கானத நம்ம போடுறது. இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஏன் இந்த 40 ரூப்பீஸ் போட்டிருக்கேன் அப்டின்னா, அ அலாட்மென்ட் அப்ப 50 ரூப்பீஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம். அதுல இந்த 10 ரூப்பீஸ் செக்யூரிட்டி பிரீமியம தனியா காமிச்சுட்டோம்.
ஓகே. ஸோ எங்க கால் இன் அரியர்ஸ் எவ்வளோ? 300 ஷேர்ஸ்க்கான அ கால் மணி ₹30ம் வாங்கல. ஓகே. பிளஸ் அ இதுல வந்து அ அமௌண்ட் எவ்வளோ? ₹40ங்கிறது வந்து லைக் வில் சே அலாட்மென்ட் மணி வந்து ₹40. அதுல ₹30 ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இந்த ₹10 மட்டும் தான் நாம வாங்காத அமௌண்ட். ஓகே. ஸோ அதனால 300 ஷேர்ஸ் இன்டூ 40 தட் இஸ் ₹12,000. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ₹40ங்கிறது அப்படிதான் வருது. ஆல்ரெடி நம்ம அலாட்மென்ட் மணி அட்ஜஸ்ட் பண்ணதுனால பேலன்ஸ் அமௌண்ட்ட மட்டும் தான் இங்க காமிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் 12,000. ஸோ ஆல் டுகெதர் இஸ் 33,000. ஓகே. இப்போ 450 ஷேர்ஸ்க்கான அ இன்க்ளூடிங் செக்யூரிட்டி பிரீமியம் ஓட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹49,000 ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருக்கணும். யூசுவலா செக்யூரிட்டி பிரீமியம் தனியா தான் காட்டுவோம். பட் ஃபோர் ஃபீச்சர் ஆகுறப்ப அதையும் சேர்த்து நாம இங்க காமிக்கணும். அப்படி காமிக்கிறப்போ கால் இன் அரியர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரல? கால் மணி மட்டும் தான் வரல. தட் இஸ் 13,500. ஆல்ரெடி நம்ம எவ்வளோ மணி கையில வச்சிருக்கோம்? இந்த ஷேர்ஸ்க்கானது. 450 ஷேர்ஸ் இன்டூ ₹80 வச்சிருக்கோம். That is allotment money ₹50 and that is inclusive of security premium and also application money ₹30. Total ₹80. That is 36,000. Okay, altogether 49,000. இவ்வளவுதாங்க இதோட ஜர்னல் என்ட்ரி. ரீஇஷ்யூக்கானதெல்லாம் இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் டவுட் கிளியரிங் செஷன்ல நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டவுட் கிளியரிங் வீடியோ அப்படிங்கிறத நான் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோல போய் நீங்க கன்டின்யூன்னு ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா போதும். Sure, I'll continue with the same doubt clearing video. Okay, with this signing of Dr. Shanti. Thank you once again.